திமுக வாக்குறுதிகளை பிரதிபலிப்பதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு பணியிடங்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருந்தது. திமுக வாக்குறுதிகளை பிரதிபலிப்பதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாநில அரசுடன் ஆலோசித்து புதிய கல்விக் கொள்கை மறு ஆய்வு செய்யப்படும் என காங்கிரஸ் உறுதியளித்தது. திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்டறியலாம். சார், திமுக வாக்குறுதிகளை பிரதிபலிக்கிறதா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு, இது உங்களுடைய பார்வை சார்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமாகிய எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக சொன்னார், இந்தியா என்கிற கூட்டணி ஒரு மாநில கட்சிகளுடைய மாநிலங்களுடைய உரிமைகளை பேசுகிற கூட்டணியாக இது அமையும் என்று இந்த கூட்டணியை கட்டுகிற போதே சொன்னார். பல இந்திய நாட்டுடைய பல தலைவர்கள், பல்வேறு தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த கூட்டணியை ஏற்பாடு செய்திருக்கிறது என்றும் அந்த கருத்தும் ஊடகங்களால் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இன்று அதை காங்கிரஸ் பேரிய இயக்கத்துடைய தேர்தல் அறிக்கை உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் மாநில உறவு சார்ந்து மறுசீராய்வு குறித்தும், இடஒதுக்கீடு குறித்தும், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த சமூக நீதி குறித்தும், பெண்கள் முன்னேற்றம் குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகம் 70 ஆண்டுகளாக பேசியதை இன்று காங்கிரஸ் பேரிய இயக்கம் பேச ஆரம்பித்திருக்கிறது. இது மாநில கட்சிக்கான வெற்றி என்பதை விட பேரறிஞர் அண்ணா பேசிய மாநில சுயாட்சிக்கான வெற்றி. நாங்கள் எங்களுடைய தோழமை சக்தியான காங்கிரஸ் பேரிய இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பேசிய மாநில சுயாட்சியை பேச வைத்திருக்கிறோம். இந்த மாநில சுயாட்சியின் தேவை ஏன் என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பல கூறுகளை காலில் போட்டு மோடி நசுக்கியதால், பல மாநிலங்களை கார்ப்பரேஷன் போல் மோடி நடத்தியதால், தொடர் பிரச்சாரத்தின் விளைவு, தொடர் போராட்டத்தின் விளைவு காங்கிரஸ் பேரியக்கம் இன்று உண்மையிலேயே மாநில சுயாட்சி தேவை, இந்தியாவுடைய அரசியல் சட்டம் மாநில சுயாட்சி தான் இயங்க வேண்டும் என்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய கூற்றை, முத்தமிழர் கலைஞரின் கூற்றை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூற்றை இன்று ஏற்றிருப்பது மிகவும் மகிழ்வுத்தக்கான செய்தி. வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இது கருத்தியல் ரீதியாக காங்கிரஸ் என்கிற பேரியக்கமும் தேசிய கட்சியான பொதுவுடைமை இயக்கங்களும் மாநில கட்சிகளும் இப்போதுதான் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திலே நாடு என்பதை மிகச்சரியான இடத்தில் இந்த தேர்தல் உணர்த்தியிருக்கிறது. எதிரி மிக வலுவாக இருக்கிற போது எங்களுடைய ஒற்றுமை மிக முக்கியம் என்பதற்கு சாட்சி இந்த தேர்தல் அறிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையை போல் ஒரு இந்தியா முழுக்க வரும் என்று நாங்கள் எண்ணினோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முத்தமிழர் கலைஞருடைய அந்த முழக்கம், பெருமரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த முழக்கத்தை இன்று காங்கிரஸ் கட்சி ஏற்றிருக்கிறது. இந்த நாள் என்பது இத்தனை ஆண்டுகாலமாக மொழி, இனம், மாநில உரிமை பேசிய எங்களை போன்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்பதைத்தான் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன். சார், இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்குள்ள அந்த தகவலை பார்த்தோம்னா திமுகவுடைய சாயல்லே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலைகளை மக்கள் மத்தியிலே இது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? உறுதியாக ஏற்புடையதாக இருக்கும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிற போது, இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரங்களை பேசுகிற போது நாங்கள் சொன்னது, காங்கிரஸ் என்கிற அந்த பேர் இயக்கம் இப்போது இப்போது பல்வேறு மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த கால அனுபவங்களை கொண்டு, பாஜகவுடைய அராஜக போக்கை கொண்டு, மாநில உரிமை சார்ந்துதான் பல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்பதை பெருமரியாதைக்குரிய வளர்க இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடையாளப்பட்ட அதை கண்டுபிடித்திருக்கிறார் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் பேரிய இயக்கத்தை வலியுறுத்தினார். இந்த தேர்தல் அறிக்கையாக வந்திருக்கிறது. இது இப்போது விதைத்த விதை அல்ல. அதற்கு மாறாக ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த 1.5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளாக கூட்டணி பேச்சுவார்த்தையும் இந்தியா என்கிற பெயரிட்ட இந்த 1.5 ஆண்டுகளாக இது பல்வேறு மாநில உரிமை குறித்து பேசி ஆய்வு செய்யப்பட்டு இந்தியாவிற்கு தேவை மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்கிற அந்த பெரிய கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகவே நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணமைக்கு ரொம்ப நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.